Hello friends, welcome to MS DOS Tamil tutorial part 22. நான் சேனு. இதுவரையும் பார்த்தோம்னா நம்ம ஒரு ஃபைலை வந்து எப்படி ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி ரீட் மட்டும் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இப்போ வந்து ஒரு சிஸ்டம் ஃபைல் மாதிரி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். சிஸ்டம் ஃபைல்னால் ஒன்றும் இல்லைங்க, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள், மணி, சீனு அப்படின்ற 3 டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் அது உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். DAR அப்படின்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள், சீனு அப்படின்ற 2 ஃபைல் மட்டும் வந்திருக்கு. அந்த 3ஆவதாக இருந்த மணி அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகவே இல்லை. இதை தான் நான் ஏற்கனவே அதாவது ப்ரீவியஸ் டுட்டோரியலில் ஒரு டைம் நான் சொல்கிறதா சொல்லி எப்படி அது மறைஞ்சிச்சு அப்படின்ட்டு. அது பார்த்தோன்னா அது எப்படி மறைஞ்சிச்சு அப்படின்றது தான் இந்த கிளாஸில் நான் சொல்லித்தர போகிறேன். அது பார்த்தோன்னா அது மறையலை கிடையாது, அது வந்து சிஸ்டம் ஃபைலாக கன்வெர்ட் ஆனதுனால தான் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகலை. இப்போ வந்து அந்த மாதிரி ஃபைல்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். அதுக்கு ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி +S அப்படின்றத நான் யூஸ் பண்ணோன்னா அந்த ஃபைல் வந்து சிஸ்டம் ஃபைலாக மாறணும் அப்படின்றதுக்காக தான் ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஆப்பிள் அப்படின்ற அந்த ஃபைலை வந்து இப்போ வந்து சிஸ்டம் ஃபைலாக மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா apple.txt அப்படின்றது சிஸ்டம் ஃபைலை மாற்றிட்டேன். அது வந்து சிஸ்டம் ஃபைலை கன்வெர்ட் ஆனதுனால இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து அது டிஸ்பிளே ஆகலை. அது ஆப்பிள்ன்றது இல்லாத வெறும் சீனு.txt அப்படின்றது மட்டும்தான் டிஸ்பிளே இருக்குது. ஆனால் நம்ம கிராஃபிக்கல் யூஸாக பார்க்கும்போது பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த சிஸ்டம் ஃபைல் வந்து டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்கன்னா அந்த மணி ஆப்பிள் அப்படின்ற 2ம் டிஸ்பிளே ஆகுது. கமாண்ட் ப்ராம்ப்டில் மட்டும் டிஸ்பிளே ஆகாது, நம்ம மறைச்சி வச்சுருக்கோம். அதுக்கு பேர் தான் சிஸ்டம் ஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த 2 ஃபைலையும் எப்படி எடுத்துகிட்டு வருது அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது சிஸ்டம் ஃபைலை நார்மல் ஃபைலை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா attrib அப்படி -h அப்படின்ட்டு போட்டு ஃபைல் நேமை போடுங்க. money.txt அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஏன்னா மறைஞ்ச ஃபைலு. இப்போ வந்து அது வந்துட்டு இருக்கும். நான் 2த்தையும் ஒரே டைமில் வந்து எழுதிடுறேன். மறுபடியும் -h போட்டு apple.txt அப்படின்றத போடுறேன். பார்த்தீங்கன்னா 2ம் வந்து சிஸ்டம் ஃபைல்லேருந்து நார்மல் ஃபைலாக கன்வெர்ட் ஆகிருக்கும். சாரி, டைரக்டரின்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆப்பிள், மணி, சீனு அப்படின்ற 3 நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரி தான் ஒரு ஃபைலை வந்து நார்மல் ஃபைல்லேருந்து சிஸ்டம் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறோம். வர கிளாஸில் வந்து ஹைட் ஃபைல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதோட ஓவராலாக இந்த டாஸ் டுட்டோரியல் வந்து நிறைவடையும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.